பிஸ்கெட் வேணுமா? இப்படி என்னோடய பையன் அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா இது கம்பு பிஸ்கெட் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் மில்லட்டில். நீங்களும் உங்களோட குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி அடம் பிடிச்சி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அதாவது பேக் ஆகும்போது வீடு ஃபுல்லாக மனமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வாங்க இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் இருக்க 75 கிராம் பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட 60 கிராம் ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரெடிமேட் மிக்ஸ் எதுவும் எடுக்கல, வீட்டிலே ஓனாக நம்ம அரைச்ச கம்பு மாவு இருக்குது, அதை வச்சு தான் குக்கிங் பண்ண போகிறேன். அந்த மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 120 கிராம் கம்பு மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட நீங்கள் கோதுமை மாவு 18 கிராம் இல்லது 20 கிராம் எடுத்துக்கோங்க. வாசனைக்கு இன்றைக்கி நான் வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்களால் ஸ்பேச்சுலா வச்சோ விஸ்க் வச்சோ கண்டிப்பாக டோவை ரெடி பண்ண முடியாது. அதனால் கையில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு இன்னும் உதிரியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா 1 டீஸ்பூன் இந்த மாதிரி வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா டோவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் டோவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் டின்னு. இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள் ஷேப்பாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கி கட்டரை வச்சு சர்க்கிள் ஷேப்புக்கு ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி உங்கள் குக்கி கட்டர் இருந்தால் நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவையான ஆப்ஷனல் நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி நட்ஸ் தான் சேர்த்துக்கிட்டேன். சன்சீட் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி சர்க்கிள் ஷேப் தான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நட்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இவனை 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பேக் பண்ண உடனே கொஞ்சமாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பான். சில் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ரொம்ப அப்படியே மொறுமொறுன்னு ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருப்பாங்க. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள். கிருஷ்ணகிரியிலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க, கேக்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா கிருஷ்ணகிரி சரௌண்டிங்கில், ராயகோட்டை சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் உங்கள் ஆர்டரை நம்மக்கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.